மீனவ சமூக மாணவர்கள் மருத்துவர் பொறியாளர்கள் மற்றும் IAS IPS போன்ற அதிகாரிகளாக அதிக அளவில் உருவாக வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆளுநர் நேற்று மாலை தேவிப்பட்டணம் நவபாஷான கோவிலுக்கு சென்றார். அங்கு புரோகிதர்கள் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தனர். பின்னர் கடலடைத்த பெருமாள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அங்குள்ள சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி ஆளுநருக்கு வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கோயில் அருகே அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் ஆளுநர் ரவி மீனவ பிரதிநிதிகளை சந்தித்தார். அப்போது அங்கு பள்ளி குழந்தைகள் யோகா செய்து அசத்தியதை கண்டு ரசித்தார். இதனையடுத்து மீனவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய ஆளுநர் மீனவ சமுதாயம் மிகவும் பழமையான பாரம்பரியத்தை கொண்டது என்றும் மகாபாரத காலத்திலிருந்து மீனவ சமுதாயம் உள்ளதாகவும் கூறினார். மேலும் நாட்டின் பொருளாதார மேம்பாடு வளர்ச்சிக்கு மீனவர்களின் பங்கு முக்கியமானது என்றும் வரும் காலங்களில் கடல் உணவு மிக முக்கிய உணவாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் மீனவ சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் தடம் பதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் சலிப்பு ஏற்பட்டால் பதவியிலிருந்து தான் விலகி விடுவேன் என்றும் தெரிவித்தார். Fishermen community, how many doctors, how many engineers, how many professors, how many IAS, IPS officers represent the community, and I think our representation is very good. At the same time, I would like to see many of our young community in many life, even in other fields. Today, when our country is moving forward, it is moving forward with a clear sense that in the next 25 years, India has to be a fully developed, self-reliant nation.